வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூப்பரான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, 2026 தைப்பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றிய அறிவிப்பு தான். பொங்கல் பண்டிகைனாலே நமக்கு ஞாபகம் வர்றது சர்க்கரை பொங்கலும் கரும்பு மட்டுமல்ல, தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கிற அந்த பொங்கல் பரிசு தொகுப்பும் கூடவே கிடைக்கிற ரொக்க பணமும் தான். குறிப்பா 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த வருஷம் பொங்கல் பரிசு மற்ற வருஷங்களை விட ஏன் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? ஏன்னா 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்போற நேரத்துல ஆளும் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கிற திட்டங்கள் எப்பவுமே கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். அந்த வகையில இந்த முறை பொங்கல் பரிசு தொகையா ரூபாய் 5000 வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா? அரசாங்கம் என்ன சொல்லுது? ரூபாய் 5000 கிடைக்குமா இல்ல ரூபாய் 3000 தானா? பரிசு தொகுப்புல என்னெல்லாம் இருக்க போகுது? இதை பத்தின முழுமையான அலசல் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களில் இருந்து கசிந்த தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல விலாவாரியா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்க ரேஷன் கார்டுக்கு என்ன கிடைக்கும்ங்கிறது தெளிவான விவரம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இப்ப சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும், டீ கடை பெஞ்சா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பேச்சு இந்த தடவை பொங்கலுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். வழக்கமா பொங்கல் பரிசு தொகுப்பு பத்தின அறிவிப்பு டிசம்பர் மாத கடைசியில வரும். ஆனா இந்த முறை எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. ஏன் தெரியுமா? முக்கியமான காரணம் 2026 சட்டசபை தேர்தல். 2021 தேர்தலுக்கு முன்னாடி அப்போதைய அதிமுக அரசாங்கம் பொங்கல் பரிசா ரூபாய் 2500 கொடுத்தாங்க. அது மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றது. இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு கடந்த வருடங்களா ரூபாய் 1000 கொடுக்கப்பட்டது. ஆனா வர 2026 பொங்கலுங்கிறது தேர்தலுக்கு மிக அருகாமை இருக்கிற ஒரு பண்டிகை. மே மாசம் தேர்தல் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுற சூழல்ல ஜனவரி மாசம் கொடுக்கப்படுற இந்த பொங்கல் பரிசு ஓட்டு வங்கியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனாலதான் மக்கள் மத்தியிலையும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் சரி, இந்த முறை பரிசு தொகை ரூபாய் 5000 இருக்கும் அப்படின்னு ஒரு பலமான பேச்சு அடிபடுது. எதிர்கட்சிகளும் ரூபாய் 5000 கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. குறிப்பா சமீபத்துல கோட்டை வட்டாரங்கள்ல இருந்து கசிந்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளோடு இது சம்பந்தமா தீவிர ஆலோசனை நடத்தியிருக்காராம். அதுல முக்கியமா விவாதிக்கப்பட்ட விஷயமே இந்த ரொக்க பணம் தான். சரி, இப்போ நிஜமாவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு கிடைச்ச நம்பகமான தகவலின்படி அரசாங்கத்துக்கிட்ட 2 ஆப்ஷன் பரிசீலனையில இருக்கு. முதல் ஆப்ஷன் ரூபாய் 5000 ரொக்க பணம். இதுதான் மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எதிர்கட்சிகள் வைக்கிற கோரிக்கையும் இதுதான். தேர்தல் நேரம்ங்கிறதுனால மக்களை முழுமையா கவரணும்னா இந்த தொகை சரியானதா இருக்கும்னு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சிலர் நினைக்கிறாங்க. ஒருவேளை ரூபாய் 5000 கொடுத்தா அது திமுக அரசுக்கு மிகப்பெரிய மைலேஜை கொடுக்கும். ஆனா இது ஒரு சிக்கல் இருக்கு, அது நிதிச்சுமை. தமிழ்நாட்டில் சுமார் 2,20,00,000க்கு மேல அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. இவங்க எல்லோருக்கும் தலா ரூபாய் 5000 கொடுக்கணும்னா அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவாகும். ஏற்கனவே மாநிலத்தோட நிதி நிலைமை கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கிறதால நிதித்துறை அதிகாரிகள் இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இரண்டாவது ஆப்ஷன் ரூபாய் 3000 ரொக்க பணம். இதுதான் இப்போதைக்கு அதிக வாய்ப்புள்ள முடிவா பார்க்கப்படுது. ஏற்கனவே ரூபாய் 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட கூடுதலா இந்த முறை ரூபாய் 3000 கொடுத்தா கணிசமான உயர்வா தான் இருக்கும். 2021ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ரூபாய் 2500 விட இது அதிகம்ங்கிறதுனால நாங்க அதிகமா கொடுத்தோம்னு சொல்லிக்கவும் வசதியா இருக்கும். சமீபத்தில் வெளியான சில செய்தித்தாள் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, தமிழக அரசு ரூபாய் 3000 வழங்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சங்கரபாணி மற்றும் மூத்த அமைச்சர்கள் கலந்துகிட்ட கூட்டத்தில் இது பத்தி தான் அதிகமா பேசப்பட்டதான். ஸோ இப்போதைக்கு நிலவரப்படி ரூபாய் 3000 கிட்டத்தட்ட உறுதினும் ரூபாய் 5000ங்கிறது பரிசீலனையில் இருக்குங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம். பணத்தை விடுங்க, பொங்கல் வைக்க பானையும் பச்சரிசியும் முக்கியம் இல்லையா? இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன பொருட்கள் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல இல்லாம இந்த முறை பொருட்களோட தரத்துல அரசு ரொம்ப கவனமா இருக்கிறதா தெரியுது. போன முறை சில இடங்கள்ல வெள்ளம் உருகி போச்சு, கரும்பு சின்னதா இருந்துச்சுன்னு புகார்கள் வந்துச்சு. அதையெல்லாம் சரி பண்ற விதமா இந்த முறை தரமான பொருட்களை கொள்முதல் பண்ண சொல்லி உத்தரவு போயிருக்கு. இந்த 2026 பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன எதிர்பார்க்கலாம்? பச்சரிசி 1 கிலோ பொங்கல் வைக்கிறதுக்கு தரமான பச்சரிசி நமக்கு கிடைச்சிரும். சர்க்கரை 1 கிலோ சர்க்கரையின் அளவு நமக்கு கொடுத்துருவாங்க. முழு கரும்பு போன தடவை மாதிரியே விவசாயிகிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் செய்யப்பட்ட 6 அடி உயரமுள்ள முழு செங்கரும்பு நமக்கு கிடைக்கும். இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் வழக்கமா பொங்கலுக்கு தரப்படுற வேட்டி சேலைகளும் இந்த தொகுப்போட சேர்ந்து வழங்கப்படும். சில நேரங்களில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு,
பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு அப்படின்னு ஒரு மளிகை பரிசு தொகுப்பாகவே கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை ரொக்கப்பணம் அதிகமாக கொடுக்கறதால மளிகை பொருட்களோட எண்ணிக்கை குறையலாம். அதாவது அரிசி, சர்க்கரை, கரும்பு பிளஸ் ரொக்கப்பணம் இதுதான் இப்போதைய பிளான்னு பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் பலரும் பொருட்களை விட பணமாக கொடுத்தா நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசும் அதை கருத்தில் கொண்டு தான் ரொக்க பணத்தை உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும். உங்கள் ரேஷன் கார்டில் PHH அல்லது PHHAAY அல்லது NPHH அப்படின்னு இருந்தால் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் சர்க்கரை அட்டைதாரர்கள் NPHHS மற்றும் பொருட்கள் வேணாம்னு எழுதி வாங்கின அட்டைதாரர்களுக்கு இது வழக்கமாக கிடைக்காது. அவங்களுக்கு சர்க்கரை மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கிற குடும்பங்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு முழுமையா வழங்கப்படும். ஒரு முக்கியமான விஷயம், இப்ப புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஜனவரி முதல் வாரத்துக்குள்ள உங்க கைக்கு ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சுன்னா நீங்களும் இந்த பரிசை வாங்கிக்கலாம். சரி, இந்த பரிசு தொகுப்பு எப்ப நம்ம கைக்கு வரும்? அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் ஓரிரு நாளில் அநேகமாக புத்தாண்டு பரிசா ஜனவரி 1ஆம் தேதி அல்லது அதுக்கு முன்னாடி அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. கூட்ட நெரிசலை தவிர்க்க போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் டோக்கன் முறை பின்பற்றப்படும். ரேஷன் கடை ஊழியர் உங்க வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன்ல நீங்க எந்த தேதி எந்த நேரத்தில் கடைக்கு வந்து வாங்கணும்னு போட்டிருக்கும். அநேகமாக ஜனவரி 10ஆம் தேதி முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் இருக்கிறவங்க அரிசி வேணா வெளியில் வாங்கலாம். ஆனால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை உங்கள் கார்டு எந்த ரேஷன் கடையில் பதிவு செஞ்சுருக்கோ அங்கே மட்டும்தான் வாங்க முடியும். பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது தான் நீங்கள் இதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் அரசியல் பேசுவோம். இந்த ரூபாய் 5000 அறிவிப்பு ஏன் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்தது? 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசு மக்களுக்கு எதுவும் செய்யல, விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராரு. இந்த நேரத்தில் மக்களை குளிர்விக்க வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு இருக்கு. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அதோட சேர்த்து இந்த பொங்கல் பரிசும் கையில கிடைச்சா அது ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். குறிப்பா கிராமப்புறங்கள்ல இது ஓட்டு வங்கிய பெரிய அளவுல பாதிக்கும். ஆனா ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இலவசம் வேணாம், விலைவாசியை குறைங்க, வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் பண்டிகை நேரத்தில் கையில் காசு கிடைச்சா சந்தோஷப்படாதவங்க யார் தான் இருக்கா? அரசு தரப்புல நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொல்லாதது இந்த ரூபாய் 5000 பரிசா இருக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் நண்பர்களே, நிலவரம் இதுதான். 2026 பொங்கல் பரிசு தொகுப்புல பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு உறுதி, வேட்டி சேலையும் இலவசமாக கிடைக்கும். ரொக்க பணத்தை பொறுத்தவரை ரூபாய் 3000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. தேர்தல் நேரம்ங்கிறதுனால ரூபாய் 5000 கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாள்களில் முதலமைச்சர் வாயிலாகவே வெளியாகும். என்னை கேட்டால் ரூபாய் 3000க்கு குறையாம கண்டிப்பாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா 2021 அதிமுக ரூபாய் 2500 கொடுத்தப்போ இப்போ திமுக ரூபாய் 3000ஆவது கொடுத்தாதான் அது அரசியல் ரீதியாக எடுபடும். சரி, உங்கள் கருத்து என்ன? அரசாங்கம் பொங்கல் பரிசை எவ்வளவு ரூபா கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரூபாய் 3000 போதுமா, இல்லை ரூபாய் 5000 கண்டிப்பாக வேணுமா, இல்லை பணமே வேணாம் தரமான பொருட்களாக கொடுங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல்ல முதல்ல வீடியோ வரும். அதனால இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா கொண்டாடுங்க.